கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்ப்போம். அறிவு சகோதரர் நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சகோதரர் திரு எம் சந்திரகாசன் அவர்களை கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி செய்யுங்கள். திரு சந்திரகாசன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அப்பா மக ரெண்டு பேரும் திமுக கம்பெனியுடைய முதலாளிகள். அது கட்சி அல்ல, திமுக கம்பெனி. அதுக்கு முதலாளி திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த அண்ணா திமுக கட்சி. நம்முடைய கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் கூட ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய தெய்வமாக இருக்கின்ற பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வச்ச கட்சி அண்ணா திமுக கட்சி. அதை கட்டி காத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா. இந்த இருவரும் தலைவர்கள் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. அப்படி இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அருளாசியோடு தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சந்திரகாசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே வலிமையான கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கட்சியில் தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். இளைஞர் நிறைந்த கட்சி, மகளிர் நிறைந்த கட்சி, உழைப்பாளிகள் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. ஆக இந்த அதிமுக கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நாம் இயக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் முடக்கி வைத்திருக்கின்றோம். அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிடும். அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் சக்தி அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைய தினம் தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சென்ற இடமெல்லாம் இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றால் நான் எதை பற்றியும் கவலை இல்லை. நான் உங்களில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். 2 கோடி தொண்டனில் அதில் நான் ஒருவன். எனக்கு பொதுச் செயலாளர் என்ற வாய்ப்பை உங்கள் மூலம் தந்திருக்கின்றீர்கள். நான் அதை பெரிதாக நினைக்கவில்லை. உங்களில் ஒருவனாக இருப்பதை தான் பெரிதாக கருதுகிறேன். தொண்டர்களோடு தொண்டராக இருப்பதுதான் எனக்கு பெருமை. அதைத்தான் என்னுடைய நினைவிலே வைத்துக் கொண்டு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே திரு ஸ்டாலினை போல எப்ப பார்த்தாலும் நான் திமுக தலைவர் என்று சொல்லுகின்ற பழனிசாமி அல்ல, தொண்டன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தொண்டன் எப்பொழுதும் நிலையாக இருப்பவன், தலைவன் அடிக்கடி மாறுவான். நிலையாக இருப்பது தொண்டன். ஆக அதுதான் என்னுடைய பணி. தொண்டன் என்ன நினைக்கின்றானோ அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய பணி. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்குது. 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக கட்சி. இன்றைக்கு இந்திய நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. ஒரு சாதாரண சந்திரகாசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? அதிமுக தான் கிடைக்குது. நான் உங்களை போல் இங்கே அமர்ந்து படிப்படியாக தலைமைக்கு விசுவாசமா கட்சிக்கு உழைத்து உங்கள் முன் ஒரு வாய்ப்பை நின்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி தந்திருக்கிறீங்க.
இது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது, திமுகவிலையும் முடியாது. இனி எந்த கட்சியிலுமே ஒரு சாதாரண தொண்டன் கட்சியுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்றால் அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். சாதாரண கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் நடக்காது. அப்படிப்பட்ட கட்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய கட்சியுடைய அத்தனை தொண்டர்களும் உழைப்பாளிகள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், எதையும் கைமாறு எதிர்பாராமல் செயல்படக்கூடிய ஒரே கட்சி தொண்டை அண்ணா திமுக தொண்டை ஒருவர் தான். இன்றைக்கு திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவில் என்று மக்கள் பேசுகின்ற காட்சி நாம் பார்க்கிறோம். இதே அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுகால ஆட்சி, 10 ஆண்டுகால ஆட்சியில நிறைய திட்டங்களை கொடுத்தோம். ஸ்டாலின் பேசுறாரு. நேற்றைய தினம் சேலத்தில் என்னுடைய மாவட்டத்துக்கு திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் சென்று அவருடைய வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்வு பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது பேசுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில ஒரு இருண்ட ஆட்சி என்று சொல்லுகிறார். முழு பூசணியாயை சோற்றில் மறைத்து பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அத்தனையும் பொய், உண்மையே கிடையாது. நீங்க நான் பேசிய பிறகு நான் தெளிவாக இந்த மாவட்டத்தில், நம்முடைய கடலூர் மாவட்டத்தில், இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று பட்டியலிட்டு சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, சவாலாக சொல்கிறேன், நீங்கள் 3 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் மக்கள் விரோத ஆட்சி, இதுதான் மக்கள் விரோத ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. எந்த இடத்துக்கு வேணாலும் போய் கேளுங்க மக்கள் இடத்துல, அண்ணா திமுக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி, எவ்வளவு சிறப்பா செஞ்சாங்கன்னு. நீங்க மக்களை பார்க்கறது கிடையாது, மக்களிடத்துல என்ன பிரச்சனை இருக்கின்றது தெரியாது, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். போனா தானே மக்களை பார்த்தா தானே மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்ப துயரம் எல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத முதலமைச்சர். ஆக நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, அவருக்கு முழுவதும் வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. அவருடைய வீட்டிலே இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் கட்சிக்கு தலைவராக வரணும். எனக்கு அவருக்கு பின்னாலே அவர் கட்சி ஜெயிக்க போறது இல்ல, திமுக இதோட முடிஞ்சு போச்சு, சரித்திரம். அப்படி வந்தா இவரை முன்னிறுத்துறதுக்கு பாக்குறார் திரு உதயநிதி ஸ்டாலின். என்ன இது, என்ன மன்னர் பரம்பரையா, இது என்ன அரச குடும்பமா? ஏப்பா இங்க நிக்கிறவங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆகலாம்ல, சொல்லுங்க, ஆகலாம்ல, தகுதி இருக்குது எல்லாத்துக்கும். இது ஜனநாயக நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியில எல்லாத்தையும் அடிமையா வச்சிருக்கிற அந்த கட்சியில எவரும் மேலுக்கு வர முடியாது. ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம், உங்க கட்சி உறுப்பினர் யாராவது ஒருவர் சொல்லட்டும், திரு ஸ்டாலினுக்கு பிறகு இவர்தான் திமுக கட்சி தலைவரார் என்று ஒருவருக்கு சொல்லட்டும். ஆக நீங்க ஒருவர் சொன்னா போதும், அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிடுவாங்க. அண்ணா திமுகவில் அப்படி இல்ல, அண்ணா திமுகவில் அப்படி இல்ல. நான் இப்பொழுது இருக்கிறேன், மேடையில் இருக்கிற யாராவது வருவாங்க, இல்ல இங்க நிக்கிற யாராவது ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வருவாங்க. அண்ணா திமுக ஜனநாயக கட்சி, இந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குது, அனைவருக்கும் சரிசமமா மரியாதை இருக்குது, சரிசமமாக நடத்தப்படுகிறார்கள். அதனாலதான் இங்கே அரங்கம் முழுவதும் நிரம்பி காட்சியளிக்க சொன்னால் இதுதான். ஸ்டாலின் கூட்டத்தில் போய் பாருங்க, இப்படி எல்லாம் ஒருத்தர் கூட ஆரவாரம் செய்ய மாட்டாங்க, அப்படியே புடிச்சு வச்ச மாதிரி அப்படியே வந்திருக்கிற. இங்கேதான் வெற்றி இருக்கிறது, இங்கேதான் எழுச்சி இருக்கின்றது. எழுச்சி எங்கே இருக்குதோ அங்கேதான் வெற்றி இருக்குது. அதை உங்கள் முன் நான் பார்க்கின்றேன், உங்களுடைய உணர்ச்சியை பார்க்கின்றேன். வருகின்ற தேர்தலிலே
தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி பெறுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறோம். இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதையெல்லாம் தெளிவா நான் சொல்றேன், பின்னாட சொல்றேன். ஆக 2 ஆட்சி என்பது உங்களுடைய ஆட்சி காலம். 2006 2011 மின்சாரமே இல்லாத இருண்ட தமிழ்நாடு. அப்பொழுதுதான் கரண்ட் கட்டு, பேச பேச மைக்கில பேச பேச கரண்ட் போயிடும். அப்படிப்பட்ட ஆட்சி 2006 2011 வரைக்கும். ஆனா அப்ப அம்மா சொன்னாங்க, 2011 தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணம் போகும்போது சொன்னாங்க, ஆட்சி மாற்ற வரும், நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன் என்று சொன்னாங்க. உங்களுடைய பேர் ஆதரவால் 2011 தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க. சொன்ன மாதிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மாதிரி 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு 10 ஆண்டு கால ஆட்சி, எத்தனை திட்டம், கொஞ்சம் லஞ்சமில்ல. இந்தியாவிலேயே அதிக தார் சாலை நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எங்க பார்த்தாலும் தார் சாலை, நகரத்தில் கிராமத்தில் எல்லாமே சிறப்பான தார் சாலை கட்டமைப்பு உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடியுதா? இன்றைக்கு தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலே தெரிவிக்கின்றார், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமா தூரமுள்ள தார் சாலை அமைக்கப்படுகின்ற செய்தியே நம்முடைய ஆட்சி இருக்கும்போது தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் பேசுகிறார். தம்பி, இபிஎஸ் இருக்கலாம், யூபிஎஸ் தேவையில்லைங்கிறார். நன்றி. இதாய நம்ம கட்சி. ஒரு தொண்டனுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க போனாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இது அன்றாட நடைபெறுகின்ற நிகழ்வு. இது 2017 18 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சிறப்பான ஆட்சி என்று சொல்லி சட்ட ஒழுங்கு சிறப்பா காக்கப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு மத்தியில் இந்தியா டுடே என்ற ஆங்கில நிறுவனம் இந்தியா முழுவதும் சர்வே செய்து எந்த மாநிலத்தில் சிறப்பா சட்ட ஒழுங்கு இருக்கின்ற தேர்வு செஞ்சு டெல்லிக்கு எங்களை அழைத்து அப்பொழுது இருக்கின்ற துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு அவர்கள் எங்களுக்கு விருதை வழங்கினாங்க. அப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இப்ப திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் காவல்துறை போலீஸ் மந்திரியா இருக்கார், உள்துறை மந்திரியா இருக்கார். அவர் மதுவிலக்கு ஆய தீர்வைத்துறை மந்திரியா இருக்கும்போது அவர் அந்த மானிய கோரிக்கையை தாக்கல் பண்றார். அதுல 22வது பக்கத்தில் சொல்றாரு, கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் 2138 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவரே சொல்றார். கை செய்த 148 பேர் கண்டுபிடிக்கப்பட்டது, 2138 பேர் கை செய்யப்பட்டது 148 பேர். கஞ்சா வச்சிருந்தாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி கையில் வைத்திருந்து கண்டுபிடிக்கப்பட்டான்னு சொன்னால் ஏன் மற்றவர்களை கை செய்யல? எல்லாம் திமுக எல்லாரும். அவர் எப்படி கை செய்ய முடியும்? அவர் எப்படி போய் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அப்போ ஒரு டிஜிபி இருந்தார், திரு சைலேந்திர பாபு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் என்று சொல்லி பத்திரிகையில் வெளியிட்டு மிக பிரம்மாண்டமான விளம்பரம் செஞ்சார். 2.0, 3.0, 4.0 போட்டு கஞ்சா ஆபரேஷன் செய்யறேன், கஞ்சாவை ஒழிக்கிறேன், வெண்டை மாநிலத்திலிருந்து கஞ்சா தடுப்பு வீரவசனம் பேசினார். கடைசியில் ஓ போட்டுட்டு ரிட்டர் ஆகி போனதுதான் மிச்சம். ஓ போட்டார், கஞ்சா தடுப்பதற்கு ஓ போட்டு போயிட்டார். இதுதான் விடியா திமுக அரசனுடைய லட்சணம். அதோட
இன்றைக்கு முதியோர்கள் எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அதையெல்லாம் திட்டமிட்டு அவர் வீட்டை தாக்கி அவர் வைத்திருந்த நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க. அதை இந்த அரசால கண்டுபிடிக்க முடியல. இன்றைய தினம் விலைவாசி உயர்வு, இன்னைக்கு விலைவாசி சாதாரணம் இல்லைங்க, விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. வேலைவாய்ப்பு குறைவு. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் உணவுப் பொருட்களை வாங்க முடியும், அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாம தடுமாறிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. இன்றைக்கு நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியல. அரிசி 1 கிலோ 15 ரூபாய் விலை ஏறிடுது. ஏறிட்டு இல்லையாமா? 15 ரூபாய் விலை ஏறிட்டுல 1 கிலோ அரிசி. அதே மாதிரி மளிகை சாமான் அத்தனை விலை ஏறி போச்சு. ஆனா வருமானம் குறைஞ்சு போச்சு. மக்கள் படாத பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஸ்டாலின் பேசுறாரு தொலைபேச்சில, நீங்கள் நலமானு. யாராவது நலமா இருக்கிறீங்களா? நீங்களா நலமா? ஏங்க இப்படி யாராவது கேட்பாங்களா ஒரு முதலமைச்சர்? நாட்டு மக்கள் இந்த திமுக ஆட்சியிலே நலமா இருக்க முடியும்? நலமா இருக்கதா விட்டு வைப்பீங்களா? அப்படி இந்த முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி, நாட்டு மக்களுடைய நிலவரமே தெரியாத, நாட்டை பற்றியும் தெரியாத, மக்களை பற்றியும் தெரியாத, வீட்டு மக்களை மட்டும் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். அதனாலதான் நீங்க எல்லாம் நலமா என்று கேட்கிறார். அப்புறம் எங்க போனாலும் பேசுறாரு திரு ஸ்டாலின் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஏன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கள்ள உறவு வச்சிருக்கிறோமா, கள்ள தொடர்பு வச்சிருக்கணுமா? இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கைவந்த கலை. ஸ்டாலினுக்கு, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த கள்ள தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல தம்பி, எங்களுக்கெல்லாம் அப்படி எண்ணமும் இல்ல, அப்படி சொல்லுகின்ற சூழ்நிலை எங்களுக்கு இல்ல. ஏனைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டலிருந்து தலைவன் வரைக்கும் எதுக்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவன். எதை கண்டு எங்களுக்கு பயம் இல்ல, யாரை கண்டு எங்களுக்கு பயம் இல்ல. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கண்டு நாங்கள் பயந்ததை போல நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை நீங்கள் தமிழ்நாடு மூலம் பரப்புகிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். அது எங்களுடைய நிலைப்பாடு. எங்க இருந்தாலும் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம். அதே நேரத்தில் கூட்டணியிலிருந்து விலகி வந்து விட்டோம். இனி தமிழகத்திற்கு பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வந்தால் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். உங்களை போல எதிர்கட்சியில இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கோ பேக் மோடி என்பீர்கள், கருப்பு பலூனை விடுவீங்க. இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்த பிறகு அந்த ஊழலை மறைப்பதற்கு இன்றைக்கு ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு பாரத பிரதமரை தமிழ்நாட்டுக்கு அழைப்பீர்கள். அப்பொழுது வருகின்ற பொழுது வெல்கம் மோடி என்று ரத்தன கம்பளத்தை விரித்து வரவேற்கின்ற கட்சி அதிமுக கட்சியில் ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்தவர் ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அதோட இன்றைக்கு மதுரையில் ஒருவர் பேசியிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார், அவர் வேட்பாளர் இருக்கிறார். அவரை அடையாளம் காட்டுவதற்காக, அவர் பேர் ராம சீனிவாசன் பேரு, அவர் தன்னை அடையாளம் காட்டுவதற்காக என்னை பற்றி பேசி கட்சி பற்றி பேசுகிறார். 2024 இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அதிமுக காணாத போதுமா? கண்டுபிடிச்சு கொடு நீ. ஏய், உன்னை போல எத்தனை பேரை பார்த்தீங்க அதிமுக? அதிமுக வரலாறு உனக்கு தெரியுமா? நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள். உன்னை போல சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல, இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் நாங்கள். உழைப்பை நம்பி கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு சேவை செய்து மக்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உங்களை போல வெற்றி விளம்பரத்திலே நாங்கள் அரசியல் நடத்தவில்லை. இன்றைக்கு 30 ஆண்டு காலம் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு தமிழகத்திலேயே அதிக தொண்டல் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. எங்களை பார்த்து 2024க்கு பிறகு அதிமுக இருக்காதா? பொறுத்திருந்து பாரு. இந்த தேர்தலோடு உன்னை போல்
வெற்றி அரசியல் பண்ணி கொண்டிருக்கின்ற நபர்கள்லாம் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடுவீர்கள். அதுதான் யதார்த்த உண்மை. அது மட்டுமில்ல, 1998 நான் நாடாளுமன்ற போட்டியிட்டேன். அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோம். அப்பதான் தாமரை சின்னம் என்று மக்களுக்கே அடையாளம் காட்டியவர் அம்மா. பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னத்தை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1998 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா நம்மோடு கூட்டணி வைத்த போது இந்த சின்னம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் என்று அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. உங்களுடைய அடையாளத்தையே அதிமுக தான் காட்டுச்சு. எங்களை பார்த்தா கட்சி இருக்காதுன்னு சொல்ற. அதே போல இன்றைய தினம் என்எல்சி நிறுவனம் ஒரு சவாலான பிரச்சனை. இன்றைக்கு 2ஆம் சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் எடுக்கிற விவகாரம். மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள என்எல்சி நிறுவனம் ஆதரவாக விடியா திமுக அரசு விவசாயிகளை நியாயமான கோரிக்கை, உரிய இழப்பீடு, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், அப்பகுதி நிலங்களில் பணியாற்றும் விவசாய தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் ஆகியவற்றை நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. ஆக பல ஆண்டு காலமாக அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை பண்படுத்தி முப்போகம் விளையக்கூடிய பொன் விளைகின்ற பூமியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்வாதாரமே விவசாயம் தான். விவசாயத்தை வந்து ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட விவசாயியுடைய நிலங்களை இந்த என்எல்சி நிறுவனம் பறிக்க பார்க்கிறது. அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் அவர்களும் பாண்டியன் அவர்களும் கட்சியுடைய முன்னணி நிர்வாகி இன்றைக்கு அந்த நிலம் எடுக்கின்ற பொழுது அத்துமீறி அந்த விவசாயியுடைய நிலங்களை அங்கெல்லாம் விளையும் நிலம், அங்கு வேளாண் பெருமக்கள் அங்க பயிரிட்டு அந்த விளைநிலங்களை அவர்கள் அதை அளிக்கின்ற ஒரு காட்சி பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம அதிமுக சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை அந்த விவசாய பெருமக்களுக்கு ஆதரவாக செஞ்சோம். அதிமுக இருக்கின்ற வரைக்கும் 10 ஆண்டு காலம் ஆட்சி, அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் வரைக்கும் என்எல்சி நிறுவனம் நிலம் எடுக்க நாங்க விடல. 10 ஆண்டு காலம் விவசாயிய நிலத்தை பறிபோகத்துக்கு நாங்க விடல. நான் ஒரு விவசாயி. எந்த விவசாயிக்கு அந்த கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விவசாயி பிழைக்கின்றால் சாதாரண விஷயம் இல்ல. இவ்வளவு பெரிய வெயில், இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கான்னு சொன்னா இத்தனை விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளிகள் காலையிலிருந்து மாலை வரை வெயிலே உழைத்து ரத்தத்தை வியர்வையாக சிந்தி இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவன் விவசாயி, விவசாய தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாய நிலங்களை பறிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு 3ஆம் விரிவாக்க சுரங்கம் அதையும் அதிமுக அரசு நிறுத்துவதற்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இது நான் ஏற்கனவே வெளியிட்டுகிறேன். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சந்திரகாசன் அவர்கள் வெற்றி பெற்று வந்தார். நாடாளுமன்றத்திலே இது குறித்து பேசுவார். உங்களுடைய குரல் அவர் மூலமா நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். அதற்காக சந்திரகாசன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து அவரை வெற்றி செய்யுங்கள். ஒரு வலிமையான வேட்பாளர், ஒரு வழக்கறிஞர், ஏழ்மையானவர், மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்தவர். ஆக இப்படிப்பட்ட ஒருவர் வந்தா தான் நம்முடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனைகள்லாம் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுத்து நம்முடைய பிரச்சனை தீர்க்க முடியும். அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற நிலங்கள் எல்லாம் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு எடுக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இதையெல்லாம் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் நீ எந்த தொழிற்சாலையும் ஆரம்பிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிற சட்டத்தின் மூலமாக இப்படி அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.